பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துஸ் වහන්සේ තුළ ප්‍රේමාවතනේ මේ දවස්වල සුබ පතල පිළිගන්නවා. கடந்த நாட்கள் எல்லாம் நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் சங்கீதம் 18 அதிகாரத்திலிருந்து நாங்கள் பார்த்தோம். අපි ගීතාවලි 18 වෙනි පරිච්ඡේදයේ ගොඩක් කාර්යයන් බලුවා. இந்த நாள்லையும் ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். මේ දවසෙත් අපි සමහර කාර්යයන් මෙනෙහි කරන්න යනවා. நீங்கள் மத்திய சுவிசேஷ புத்தகம் ඔයාලා මතේ සුභාරංචි පොතේ 5வது அதிகாரம் 5 වෙනි පරිච්ඡේදයේ 3வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லுகிறது. 3 වෙනි වචනේ සිදුවීමක් කියනවා. பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. සිතින් දිලිඳෝ ආශිර්වාද ලද්දෝය මක්නිසාද ස්වර්ග රාජ්‍ය ඔවුන්ගේය. இன்னைக்கு ஆவில எளிமை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். අපි සිතින් දිලිඳෝ වශයෙන් සිටිය යුතුයි. நாங்கள் எல்லா காரியத்திலும் எளிமை உள்ளவர்களாய் இருக்கிற நேரம் தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். අපි දිලිඳෝ ලෙස සිටියොත් තමයි ස්වර්ග රාජ්‍ය ඇවිල්ලා හිමි කරගන්න පුළුවන්. உள்ளான உள்ளத்துல ஒரு தாழ்மை, அர்ப்பணிப்பு உள்ளவர்களாய் நாங்க இருக்க வேண்டும். ඒ ඇතුළාන්තය තුළ ඇවිල්ලා අපිට යටත්කම සිටිය යුතුයි. இன்னைக்கு அநேகர் வெளியரங்கமா அந்த எளிமையா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. සමහර අය පිටත පෙනුම තුළ දිලිඳන් ලෙස ஆனா සිටිනවා. உள்ளான உள்ளத்துல அந்த ஆவில எளிமை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. නමුත් ඇතුළාන්තය තුළ සිතේ දිලිඳුකම නැමැතිව සිටිනවා. ஆனா அதுதான் சொல்றது, ஆவியில நம்ம எளிமை உள்ளவரா இருக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. එතම යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කියන අපි සිත තුළ දිලිඳන් ලෙස සිටිය යුතුයි. இன்னைக்கு பாருங்க, ஒரு உதாரணம் பாருங்க. ஆயக்காரன் பரிசேயர் பத்தி உங்களுக்கு ஒரு சம்பவம் தெரியும். ඒ අය කරන්න සහ පරිසවරයා කියන ඒ සිදුවීම ඔයාලා දන්නවා. ஆயக்காரர் போயிட்டு கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கிறாரு. நான் பாவி, என்னை மன்னிங்க, என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ඒ අය කරන්න ඇවිල්ලා යාඥා කරනවා ස්වාමිනී මම පව්කාරයෙක් කියලා යාඥා කරනවා. ஆனா பரிசேயர் நான் ஜெபிக்கிறாரு. නමුත් පරිසවරයා ඇවිල්ලා යාඥා කරනවා நான் அவனை போல அல்ல, මම එයා ලෙස නොවෙයි, நான் தசம்பாகம் கொடுத்தேன், මම දසයෙන් කොටස දෙනවා, நான் எல்லா காரியங்களையும் பர்ஃபெக்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை நியாயப்படுத்தி ஜெபிக்கிறத நாங்க பார்க்கிறோம். මම සියල්ල තුළ අරියාකරු ඉන්නවා කියන දේ එයා පෙන්නලා යාඥා කරන දේ අපි බලනවා. பாருங்க, அந்த ஆவில எளிமை உள்ள ஒரு ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ඒ ඇතුළාන්තයේ දිලිඳුකමින් යාඥා කරන යාඥා තමයි උන්වහන්සේ බලාපොරොත්තු இன்னைக்கு වෙන්නේ. சபைக்கு வரவங்கள இல்லைன்னா பார்க்கிற சிலர் வெளியரங்கமா என்ன செய்வாங்க, ரொம்ப தாழ்மை உள்ளவங்களா இருப்பாங்க, ரொம்ப அடக்கமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. සමහරක සභාවට එන්නව ජනතාව ඇවිල්ලා ගොඩක් පිටත පෙනුවෙන් යාලා අරි ලෙස සිටිනවා. ஆனா உள்ளான உள்ளத்துல அவங்க பெருமை உள்ளவர்களாய், மேட்டிமை உள்ளவர்களாய் அவங்க இருக்கிறத நாங்க பார்க்கலாம். නමුත් යාලා ඇතුළාන්තය තුළ උඩුගුකමින් ලොකුකම තුළ සිටිනවා. அப்ப இன்னைக்கு நம்ம ஆவியில எளிமை இருக்கணும். நாங்க உண்மையா எளிமை உள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தாதான் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். නමුත් අපි ඇතුළාන්තයේ සිතුවිල්ල තුළ දිලිඳන් ලෙස යටත් ලෙස සිටිය යුතුයි. இன்னைக்கு நாங்கள் அந்த நடிக்கிற காரியங்கள் அதெல்லாம் இருந்தா இன்னைக்கு விட்டுருங்க. ඒ රංගපෑම් කරන කාර්යයන් තිබුණා නම් මේ දවස් අතරලා மற்றவர்களுக்கு முன்னுக்கு எளிமையாய் நடிக்கிற காரியங்கள், இருக்கிற காரியங்கள், வெளியரங்கமாய் அப்படி இருக்கிற காரியங்கள் இருக்கும் என்றால் நாங்க அதை விட்டு விட வேண்டும். ඒ පිටත පෙනුම තුළ අපි දිලිඳන් ලෙස සිටිනව කාර්යය අප අතහැරලිය යුතුයි. இன்னைக்கு உண்மையா நம்ம தாழ்மையாய், எளிமையாய் கர்த்தர் சமூகத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறவர்களாய் எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். අපි අපේ ජීවිතය තුළ ඇතුළාන්තයේ යටත් ලෙස දිලිඳන් ලෙස සිටින ওই කාර්යය අපි කැප කළ அப்படி යුතුයි. நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. මේ දවස්වල ඔයාලා ඒ ලෙස කැප அப்படி කරන්න. வாழ ஆரம்பிங்க. ඒ ලෙස ජීවත් වෙන්න කැප நான் කරන්න. நிச்சயமாய் சொல்கிறேன், பரலோக ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். සැබෑම කියන්නේ ස්වර්ග රාජ්‍යවල හිමි කරගන්න இன்னைக்கு පුළුවන්. நீங்க ஒப்பு கொடுத்து ඔයාලා ஜெபிப்பீங்களா? කැප කළ යාඥා எங்கள் කරනවා. அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත ස්වාමිනේ, கடந்த நாட்களப்பா நாங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் சுவாமி கத்தாவே ஆவில எளிமை இல்லாம வாழ்ந்திருக்கலாம். ස්වාමිනේ මේක බලන් ඉන්නව දරුවන් ස්වාමිනේ දිලිඳු ලෙස සිටින්න පුළුවන්. கத்தாவே இன்னையிலிருந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் மேலும் உமது இரக்கம் இறங்குவதாக. මේ දවසේ කැප කරපු සියලුම දරුවන් තුළ ඔබ වහන්සේ අනුකම්පා කරන්න. உள்ளான உள்ளத்துல அந்த ஆவில எளிமை உள்ளவர்களாய் மாறி உமது ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் மாற்றிடுங்க. ඇතුළාන්තයේ යාලා යටත් ලෙස දිලිඳන් ලෙස ඔබ වහන්සේගේ රාජ්‍ය හිමි කරගන්නවා අය ලෙස යාලා වෙනස් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පැනනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.